அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது கே.எஸ். பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 24. பேராசிரியர் தேடிய மனிதன். மேலை நாட்டு பேராசிரியர் ஒருவர் பட்டப்பகலில் 12 மணி உச்சி வேளையில் கையில் மெழுகுவர்த்தியை ஏற்றிக்கொண்டு நடைபாதையில் போவோர் வருவோரை அன்புடன் அழைத்து வாருங்கள் என்று கூறி அவர்கள் முகத்திற்கு நேரே விளக்கை காட்டி நன்றாக அவர்களை பார்த்துவிட்டு பிறகு அவரை போக சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்களில் ஒருவன் வியப்படைந்து, ஏன் ஐயா பட்டப்பகலிலே மெழுகுவர்த்தி விளக்கு ஏற்றிக்கொண்டு ஒவ்வொருவர் முகத்திலும் காட்டி அனுப்புகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டான். அதற்கு அப்பேராசிரியர் அவரை கைகூப்பி வணங்கி, இந்த சாலையிலே எவனாவது மனிதன் போகிறானா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் மக்களாய் பிறந்தவர் எல்லோரும் மக்கள் அல்ல. மக்களைப் போல உண்டு உடுத்து திரிபவர் எல்லோரும் மக்கள் அல்லர். மக்களாக பிறந்து மக்களாக வாழ்பவர்களே மக்கள் என்பதை இது தெரிவிக்கிறது. மனிதனாக பிறந்தவன் பறவையைப் போல ஆகாயத்தில் பறக்க கற்றுக்கொண்டிருக்கிறான். மீனைப் போல நீரிலே நீந்த கற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதன் மனிதனாக பிறந்தும் மனிதனைப் போல வாழ கற்றுக்கொண்டிருக்கிறானா? மனிதனைப் போல வாழ கற்றுக்கொள்வதில்லையே என்று அவர் கருதுகிறார். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இந்த கருத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே அடுத்த கதையின் தொடர்ச்சியை கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன். வணக்கம்.